ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 9வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ரத்த கலரியோட வெளியே வந்தான் பாத்தீங்களா? அவன் வீட்டுக்குள்ள ஹீரோவும் அசிஸ்டன்ட் காரனும் வராங்க. ஆக்சுவலா இந்த வீடு இதுக்கு முன்னாடி சாராவும் அவளோட பிரதரும் இருந்த வீடு. இப்ப இந்த கப்பிள் தான் இருக்காங்க. அப்ப அந்த ஆள் இருந்துட்டு என் ஒய்ஃப் மேல தூங்கிட்டு இருந்தா, நான் கீழே இருந்தேன். திடீர்னு அவ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா அவ தூக்கத்திலேயே சொன்னதையே மறுபடியும் சொல்லிட்டு இருந்தா. ஒரு கட்டத்துல வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சா. நானும் அவளை எழுப்பறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணனேன். திடீர்னு அவளோட உடம்புக்குள்ள இருந்து ஏதாவது வெளியே வந்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி அவ உடம்பு 2ஆ கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். பாவம், இந்த லேடி கனக்கொடூரத்துக்கு இறந்து கிடக்குறாங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு, அப்படி என்ன விஷயத்த உன் ஒய்ஃப் மறுபடியும் சொன்னா நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு கேட்குறான். இந்த ஹஸ்பண்ட் காரனும் யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க டச் பண்ணிட்டாங்க, அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க, அவங்க திருடிட்டாங்க, இதுக்கு மேல யாருமே ஃப்ரீயா இருக்க முடியாது அப்படிங்கிற டைலாக் தான் மறுபடியும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் காரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். பாவம், ஹீரோனால எதுவுமே பேச முடியல. அங்கிருந்து வெளியே வந்தா இந்த வில்லேஜில் இருக்கிற சில பேத்துக்கு விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு அசிஸ்டன்ட் காரனோட அம்மா கிட்ட மேத்யூவோட பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் காரனையும் மேத்யூவோட பொண்ணையும் போய் வில்லேஜில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வார்னிங் கொடுங்க, நான் போய் காலனி ஹவுஸை வார்னிங் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும் போது மேத்யூவோட பொண்ணுக்கு உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ ஹீரோ தான் அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆனா மேத்யூவோட பொண்ணுனால இதை நம்ப முடியல. ஏன்னா இன்னும் இருட்டாகவே இல்லையே, அதுக்குள்ளேயும் எப்படி மான்ஸ்டர் வருது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இருந்துட்டு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு நைட் இந்த வில்லேஜில் இருக்கிற யாருமே தூங்கக்கூடாது, எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் மேத்யூவோட பொண்ணு அவங்க அப்பா இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றதுக்காக அந்த ஆர்வி வெஹிக்கல் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அங்க சீனை கட் பண்ணி மேத்யூவை தான் காட்டுறாங்க. மொட்டைய வேற டோனாவை மரத்துல கட்டி போட்டுருக்கிறத பார்த்து இவன் செம ஷாக்ல இருக்கான். டே பைத்தியமே, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது மொட்டைய இருந்துட்டு, நம்ம நினைச்சது கரெக்டு தான், இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு கலவாணிங்க. நான் கிளினிக்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு மான்ஸ்டரோட பாடியை எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அதுக்கு டோனாவும், டே லூசு பயலே, அது இறந்து போன மான்ஸ்டரோட பாடி, ஹீரோ தான் ஒரு மான்ஸ்டரை கொன்னு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இத கேட்கிற மேத்யூவுக்கு செம ஷாக் ஆகுது. மான்ஸ்டரையே போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது மொட்டைய இருந்துட்டு, இதுக்கு மேல நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், இவளும் இந்த கூட்டத்துல ஒருத்தி தான், அதனால இவளை இங்கேயே கட்டி வச்சு மான்ஸ்டர் வந்து இவளை என்ன பண்ணுதுன்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதுல மேத்யூவுக்கு இஷ்டம் இல்ல. டோனாவை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அவன் மேத்யூவையும் தள்ளி விட்டுறான். கையில வேற கத்தி வச்சிருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கன்னோட வந்துடுறாரு. ஆனா மொட்டையும் பயப்படுற மாதிரியே இல்ல. முடிஞ்சா என்னை ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். கடுப்பான ஹீரோ, தம்பி இங்க சாகிறதெல்லாம் சாதாரண விஷயம், அதனால ஒழுங்கு மரியாதையா நகர்ந்து நில்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் லைட்டா ஜர்க்காய் கத்தியவே கீழே போடுறான். ஸோ அந்த கத்தியை எடுத்து மேத்யூவும் டோனாவை ரிலீஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருந்துட்டு, இருட்டாக போகுது, நம்ம சீக்கிரம் வில்லேஜ்குள்ள போயாகணும், காரோட சாவி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கிறான். மொட்டையிலும் எங்கிட்ட தான்ப்பா சாவி இருக்குன்னு சொல்லி தூரமா தூக்கி வீசிடுறான். இதுல எல்லாத்துக்கும் செம்ம கடுப்பாயிருது. ஏன்னா சீக்கிரம் இருட்டிரும், வண்டி இல்லாம இப்ப இவங்கனால வில்லேஜ்குள்ளேயும் போக முடியாது. அங்க சீனை கட் பண்ணி மேத்யூவோட பொண்ணு அவங்க அப்பா சேஃபா வந்துடுவாரா இல்லையான்னு பதட்டத்துல நின்றுட்டு இருக்கா. அப்போ அங்க வர மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, நீ கவலைப்படாத, அவங்க அப்பா சேஃபா தான் இருப்பாருன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வராங்க. அப்ப கரெக்டா ஜேடும் விக்டரும் அங்க வந்துடுறாங்க. ஜேடு இருந்துட்டு, என்னதான் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நைட்டு யாருமே தூங்கக்கூடாதுன்னு விக்டர் சொல்றான் அப்படின்னு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. சாரா சேஃபா இருக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் காரன் சாராவை அங்கதான் கூப்பிட்டு வந்திருக்கான் ஸ்டே பண்றதுக்கு. இவளும் வளவலான்னு பேச்சு கொடுக்குறா. ஆனா அசிஸ்டன்ட் காரன் சரியா மூஞ்சி கொடுத்தும் கூட பேச மாட்டேங்கிறான். ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுல சாராக்கு பெரிய பங்கு இருக்கு. இன்னும் அந்த கோவத்துல தான் இருக்கான். அப்படியே கட் பண்ணி வில்லேஜை காட்டுறாங்க. அந்த மான்ஸ்டரோட உடம்புல கூட நிறைய பூச்சி வந்துச்சு பாத்தீங்களா, அது இப்ப இந்த வில்லேஜுக்குள்ள பறந்து வருது. அது ஸ்ட்ரெயிட்டா காலனி ஹவுஸை பார்த்து வந்துட்டு இருக்கு. ஸோ காலனி ஹவுஸ்குள்ள காட்டினா இப்போ ஒரு பொண்ணு இறந்தால அவளோட ஹஸ்பண்ட் தான் அங்க வந்திருக்கான் டோனா கூட பேசுறதுக்காக.
ஃபாத்திமாவும் டோனா இன்னும் வரல, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற கிறிஸ்டி இருந்துட்டு டோனா கிளினிக்ல இருந்து கிளம்பி 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. சோ ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. அந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட்காரர் இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு யாருமே தூங்கக்கூடாதுன்னு ஹீரோ இன்ஃபார்ம் பண்ண சொன்னா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்ட உடனே ஃபாத்திமா இருந்துட்டு கண்டிப்பா இதுல ஏதாவது விஷயம் இருக்கும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறான். இப்ப நம்மளுக்கு அந்த ஆர்வி வெஹிக்கிளை தான் காட்டுறாங்க. ஏன்னா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேல வில்லேஜ்குள்ள போக முடியாதுங்கிறதுனால ஹீரோ, டோனா, மேத்யூ, அதுக்கப்புறம் மொட்டையன் 4 பேரும் ஆர்வி வெஹிக்கிளில் தான் ஸ்டே பண்ண போறாங்க. எப்படியாவது இருக்கிற லூப்போலெல்லாம் அடைக்கலான்னு கிடைச்ச பொருள் எல்லாம் வச்சு அண்டை கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த மொட்டைய வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஹீரோவும் இதுக்கு உடமைதாண்டா, அது எப்படா கரெக்டான டைம்ல டோனாவை காப்பாத்தாம வருவான் அப்படின்னு மேத்யூ கிட்ட கேட்கறான். இதுல மேத்யூக்கு அவனுக்கு சண்டையாயிருது. கடுப்பான ஹீரோ 2 பேத்தையும் பிரிச்சுட்டு இந்த மொட்டையனை சும்மா விட்டா சரிப்பட்டு வராதுன்னு ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த மொட்டையன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான். ஹீரோ அவனை பிடிச்சி லாக் பண்ணிட்டு வெளியே இருக்கிறதுலாம் மான்ஸ்டரா நீ நினைக்கிற மாதிரி பிளான் பண்ணி இங்க எதுவும் பண்ண முடியாது. நான் இந்த வில்லேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃபையும் எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு நண்பன் அந்த சர்ச் ஃபாதரையும் இழந்துட்டேன். இதைய தாண்டி உனக்கு ப்ரூஃப் வேணும்னா சொல்லு, வெளியில இருக்கிற மரத்துல உன்னை கட்டி போடுறேன், அப்படி என்னதான் நடக்குதுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது டோனாக்கே சாக்காயிருது ஹீரோ இப்படி பேசுறதை கேட்கும் போது. அதுக்கப்புறம் தான் மொட்டையன் கொஞ்சம் அமைதியாகிறான். அதே டைம்ல மேத்யூவோட ஒய்ஃப் எடுத்துட்டு வந்த அந்த டிராயிங்ஸ் எல்லாம் ஜேடு கிட்ட காட்டி நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றா. இதை கேட்கிற ஜேடுக்கு ஷாக் ஆகுது. அது எப்படிமா ஒருத்தனுக்கு சிஸ்டர்காரி இருந்ததே மறந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிராயிங்கை பார்க்கும் போதுதான் அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரவே ஆரம்பிச்சிருக்கு. அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஜேட் அங்க இருக்க ஒரு டிராயிங் எடுத்து காட்டுறான். பாத்தியா ட்ரெஸ் கலரை, எனக்கு ஒரு இமேஜினேஷன் வந்துச்சுல அந்த சிவில் வார்ல இருக்கிற சோல்ஜர் என்னை ஷூட் பண்ற மாதிரி, அந்த டிராயிங்கை எப்படி விக்டரோட சிஸ்டர் வரைஞ்சிருக்க முடியும்னு கேட்கும்போது மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு இது எதுவுமே அவங்க இமேஜினேஷன் கிடையாது, ஆக்சுவலா விக்டரோட அம்மா தான் இவங்க 2 பேத்துக்குமே கதை சொல்லியிருக்காங்க, அந்த கதையில வர கேரக்டரை தான் விக்டரோட சிஸ்டர்காரி உறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றா. இது இவனுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. அது எப்படிமா 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு லேடி சொன்ன கதையில வர கேரக்டர் என்னோட விஷன்ல தெரியும் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது அதுக்கே கன்ஃபியூஷனா எப்படிப்பா இந்த டிராயிங்கை வந்து பாருன்னு அந்த வாட்ச் டவரை காட்டுறா. ஆக்சுவலா விக்டரோட அம்மா இந்த வாட்ச் டவர்ல லாக் ஆகிருக்கிற குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக தான் போயிருக்காங்க. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போறதுக்கு இதுதான் இருக்கிற ஒரே வழியோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த வில்லேஜுக்கு வந்ததுலேருந்து எனக்கும் அடிக்கடி கனவு வருது, ஏதோ ஸ்டெப்ஸ் ஏறி போற மாதிரி, அதுவும் கிட்டத்தட்ட இந்த வாட்ச் டவர் கூட மேட்ச் ஆகுது. என்னோட கண்ணுக்கு தெரிகிற குழந்தைங்க என்னை பயமுறுத்த ட்ரை பண்றாங்களோன்னு நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் ஒருவேளை எங்கிட்ட ஹெல்ப் கேட்க ட்ரை பண்ணக்கூடாது அவங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அதே டைம்ல அசிஸ்டன்ட் காரனோட அம்மா இருந்துட்டு இங்க இருக்கிறவங்க தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக கேம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க விளையாடுறதுக்காக. ஆனா பாவம் மேத்யூவோட பையன் தான் அவங்க அப்பா வருவாரான்னு விண்டோ கிட்டே நின்றுட்டு இருக்கான். இருட்டாயிருச்சு, இதுக்கு மேல விண்டோ கிட்ட நிக்க கூடாதுன்னு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சாலும் அப்பாவுக்கு ஏதோ ஆயிருமோ, நாளைக்கு திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு நிறைய சந்தேகம் கேட்கிறான். டே இந்த மாதிரிலாம் உன்னை யாரா யோசிக்க சொல்றது அப்படின்னு அவன் சிஸ்டர்காரி கேட்கும்போது இல்ல விக்டர் தான் சொன்னா, ஒரு நாள் வெளியே வந்து பார்க்கும்போது மொத்த வில்லேஜ்ல இருக்க அத்தனை பேர் இறந்து கிடந்தாங்களாமா அப்படின்னு சொல்றான். விக்டருக்கு மூஞ்சியே இல்ல. டே அந்த மாதிரி விஷயம் மறுபடியும் நடக்காதுடா, கண்டிப்பா உங்க அப்பா திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அந்த பையனை கேம் விளையாடுறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு கோச்சுக்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ அந்த ஸ்மைலி மான்ஸ்டர் உடம்புல இருந்து எடுத்த லிக்விட புல்லட்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் இதை யூஸ் பண்ணியாவது இந்த மான்ஸ்டரை எல்லாம் கொல்ல முடியுமாங்கிற ஒரு ஏக்கத்துல தான். அப்ப ஹீரோ சொன்ன கதையை கேட்ட மேத்யூ இருந்துட்டு அப்ப நிஜமாலுமே உன் பிளட்ல ஏதோ ஒன்று கலந்து இருந்துச்சா, அதை யூஸ் பண்ணி தான் மான்ஸ்டரை கொன்னையா, பட் இங்க இருக்கிற மான்ஸ்டரை அப்படி கொல்ல முடியுமான்னு கேட்கும்போது மொட்டைய நக்கலா ஒருவேளை கொல்ல முடியலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறா. டோனா வேற கரெக்டா வெளியே மான்ஸ்டர்ஸ் வரதா பாத்துறாங்க. சரி இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், அதனால கன்னை பேசாம அந்த மொட்டைங்கிட்டே கொடுத்து அனுப்பு, நீ நினைச்ச மாதிரி இந்த லிக்விட் கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா மான்ஸ்டர்ஸ் சாக போகுது, இல்லைன்னா இங்க வாய் பேசிட்டு இருக்கான் பத்தியா இந்த மொட்டைய சாக போறான், 2ல எது நடந்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க.
மேத்யூவும் பேக் சைடு விண்டோல பார்த்தா அங்கேயும் மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஹீரோவும் யோசிக்காம கன்னை எடுத்து நீட்டிடுறான். தம்பி நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே போங்கன்னு சொல்லும் போது மொட்டையும் பயப்படுற மாதிரி இல்ல. ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வண்டியை பார்த்து வந்துட்டு இருந்த மான்ஸ்டர் எல்லாம் அப்படியே நின்றது. இது டோனாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மேத்யூவும் பேக் சைடு பார்த்தா அங்கேயும் வந்துட்டு இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே நின்றது. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப கரெக்டா அந்த மியூசிக் பிளே ஆகிற சத்தம் கேக்குது. எங்க இருந்துடா சத்தம் வருதுன்னு சுத்தி முத்தி பாக்குறானுங்க. மேத்யூ ஒரு ரேடியோ வச்சிருந்தான் பாத்தீங்களா, டவரை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுக்காக. அந்த ரேடியோல தான் இப்ப அந்த மியூசிக் பிளே ஆகிற சவுண்டு கேக்குது. நெக்ஸ்ட் சீன்ல நர்ஸ்காரி தான் காட்டுறாங்க. அந்த ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் கண்ணா பின்னான்னு தூக்கி வீசிட்டு இருக்கா. கிறிஸ்டியும் வந்து அவளை சமாதானப்படுத்தலான்னு பாக்குறா. ஆனா இந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றா. இங்க எதுவுமே இல்லம்மா, நான் சொல்றத கேளுன்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும் போது இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். திடீர்னு ஒரு நாள் எதுவுமே சொல்லாம என் லைஃப்ல இருந்து நீ போயிட்ட. அதுக்கப்புறம் நான் சரியா சாப்பிடல, தூங்கல, ட்ரக்ஸுக்கு வேற அடிக்ட் ஆயிட்டேன். எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு கிறிஸ்டி மேல கோவப்படுறா. ஆனா அடுத்த செகண்டே அழுதுகிட்டே சாரி வேற கேட்கறா. ஆக்சுவலா இந்த நர்ஸ்காரி ரொம்பவே பயத்துல இருக்கா. அவ என்ன பண்றான்னு அவளுக்கே புரியல. கிறிஸ்டியும் ஒண்ணுமே ஆகாது, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற பெல்ட் எடுத்து கொடுத்து என்னை இங்கேயே லாக் பண்ணிரு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா புதுசா இந்த வில்லேஜுக்கு யாரு வந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டே பண்ணும் போது இந்த காலனி ஹவுஸ்ல இந்த பெட்ல தான் லாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வியர்டா பிஹேவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த மாதிரி என்னையே லாக் பண்ணிருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதே டைம்ல சாரா அங்க இருக்கிற மேப்பை பார்த்து எல்லாருமே வித்தியாசமான லொகேஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், நீ எங்கிருந்து வந்த, எங்க போயிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறா. ஆனா அசிஸ்டன்ட் கார இவன் மேல கோவத்துல இருக்கிறனால சரியா மூஞ்சி கொடுத்தும் கூட பேச மாட்டேங்கிறான். சாராவும் நடந்த விஷயத்தை எவ்வளவோ அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றா. ஒரு கட்டத்துல அசிஸ்டன்ட் கார ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ ஒரு மான்ஸ்டர், எங்க அப்பாவையே கொலை பண்ணிட்ட, நியாயப்படி பார்த்தா அந்த பனிஷ்மெண்ட் பாக்ஸ்ல போட்டு உன் கதையை முடிச்சிருக்கணும், உன்னோட விஷயத்துல ஹீரோ பண்றதும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறான். பதிலுக்கு சாராவும், நீ மட்டும் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினைக்காத, எனக்கு உலகமா இருந்த என் பிரதரையே நான் இழந்துட்டேன். இந்த வில்லேஜ் அப்படி நம்ம இருக்கிற பிளேஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் ஒரு கொலகாரியாவோ மான்ஸ்டராவோ வாழ விரும்பல, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு கேட்கும்போது கடுப்புல இருந்த அசிஸ்டன்ட் காரன், நீ வாழ விரும்பலன்னா ஹீரோவோட டேபிள்ல கன் இருக்கு, எடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு கோவத்துல அங்கிருந்து போயிடுறான். சாராவும் ஹீரோவோட டேபிள்ல இருக்கிற லாக்கரையே தான் பார்த்துட்டு இருக்கா, கன்னை எடுக்கலாமா வேண்டாமான்னு. அங்க சீனை கட் பண்ணி காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் ரீசெண்டா ஒய்ஃபை இழந்தான் பாத்தீங்களா, அவன் பதட்டத்துல அங்க இருக்கிற பெல்லெல்லாம் அடிச்சு யாருமே தூங்கக்கூடாது, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, மந்திரக்கல்லோ வேற எதுவுமே நம்மளை காப்பாத்த போறது கிடையாது, தயவு செஞ்சு யாரும் தூங்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனைய ஃபாத்திமாவும் ஹீரோவோட பையனும் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு பதட்டத்துல ஹீரோவோட பையனை தள்ளி விட்டுறான். அவனுக்கு இப்ப ரீசெண்டா தான் அடி வேற பட்டிருக்கு. இதனால கடுப்பான எல்ஜின்னு அந்த கத்திட்டு இருந்தவனை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். இப்ப நம்மளுக்கு ஆர்வி வெஹிக்கிளை தான் காட்டுறாங்க. மியூசிக் எங்க இருந்துடா பிளே ஆகுதுன்னு ஹீரோவும் மொட்டையிலும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா மேத்யூ இருந்துட்டு ஏன் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்கேயே நின்றுச்சு, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு ஆர்வி வெஹிக்கிள் இருந்து வெளியே போறதுக்கு தயாராகிறான். ட்ரோனா இருந்துட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது வேற வழி இல்ல, இதுக்கு முன்னாடியே நான் இந்த மியூசிக் பிளே ஆகுறத கேட்டிருக்கேன், ஒவ்வொரு டைமும் இந்த மியூசிக் பிளே ஆகி முடிக்கும் போது கெட்ட விஷயம் மட்டும்தான் நடந்திருக்கு, சோ வெளியே போய் என்னால என்ன பண்ண முடியும் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஆர்வி வெஹிக்கிளுக்கு அடியிலிருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. ஆல்ரெடி இந்த வண்டி கருப்பாம்பூச்சியை கவுத்தி போட்ட மாதிரி தரையில தான் இருக்கு, அப்புறம் எப்படி அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தட்ட முடியும் அப்படின்னு மொட்டையினும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். ஹீரோ இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி எல்லாரும் ஓடுறதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற லைட் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. இதுல பயந்து போன மொட்டையன் அங்க இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். சோ ஹீரோக்கு புரிஞ்சிருது வெளியே சும்மா நின்னுட்டு இருந்த மான்ஸ்டரை வெத்தலாபாக்கு வச்சு உள்ள அழைச்சிட்டான்னு. அதனால ஹீரோ பேக் சைடு கண்ணாடியை உடைச்சு டோனாவையும் மேத்யூவையும் ஃபர்ஸ்ட் தப்பிக்க சொல்றான். நான் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டரை கண்ணா பின்னான்னு ஷூட் பண்றான். ஆனா அதுகளுக்கு ஒன்னும் ஆகலன்னு வச்சுக்கோங்க. அப்ப திடீர்னு ஹீரோவோட ஒய்ஃபோட வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா உண்மையாலுமே அங்க நின்னுட்டு இருக்காங்க.
அவங்க வேற ஹீரோவை பார்த்து என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெளியே யாரோ அலற சத்தம் கேக்குது. என்னடா திரும்பிட்டு மறுபடியும் பார்த்தா அவன் ஒய்ஃப் அங்க காணும். இதுக்கு மேல இங்க நின்னா சரிப்பட்டு வராதுரான்னு கண்ட மேனிக்கு ஷூட் பண்ணிட்டு வெளியோட ஆரம்பிக்கிறான் ஹீரோ. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த புல்லட்டை மதிக்கிற மாதிரியே தெரியல. இந்த கேப்ல மேத்யூவும் டோனாவும் சேர்ந்து அந்த வண்டியை ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோவும் அந்த வண்டியில ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்ப நம்மளுக்கு மொட்டையனை தான் காட்டுறாங்க. மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு பயபுல ஃபாரஸ்டுக்குள்ள ஓடி வந்துட்டான். இவனுக்கு எந்த டைரக்ஷன்ல போறதுன்னே தெரியல. அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது மான்ஸ்டரோட பாடியில ஒரு பூச்சி வந்துச்சு பாத்தீங்களா, அந்த பூச்சி சர்ற மாதிரி அவன்கிட்ட பறந்து வருது. இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் உடம்பு ஃபுல்லா மொய்யர் மொக்க ஆரம்பிக்குது. நிறைய பூச்சி அவன் வாய்க்குள்ள வேற போகுது. பயவுல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே டைம்ல அசிஸ்டன்ட்காரன் கொஞ்சம் கோவமெல்லாம் தெளிஞ்சு வெளியே வந்து பார்த்தா இந்த சாரா பயப்புல ஹீரோவோட கன்னை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஏன் நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு போயிட்டேன், எதுவும் லூசுத்தனமா பண்ணாத அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே சாரா இருந்துட்டு, எல்லாருமே அதுதானே எதிர்பார்க்கறீங்க, நான் உயிரோட்டு இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல, அதுலயும் என்னை அந்த பனிஷ்மெண்ட் பாக்ஸ்குள்ள போடணும் நீ தான் ஆசைப்படுறேன். ஸோ இப்போ இருக்கிற இடத்தையே நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் பாக்ஸா நினைச்சுக்கலாம், நல்லதோ கெட்டதோ இந்த இடமே டிசைட் பண்ணட்டும்னு சொல்லி அந்த கன்னுல 2 புல்லட்டை போடுறா. இவன் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றான். சாரா கண்ணை நீட்டினோடனே பயபுலுக்கு பக்கோன்னு ஆயிருது. ஏன்னா அவன் மேல ஒரு பயம் இவனுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் சாரா தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்க ட்ரை பண்றா. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிகர் அமுத்துறா. ஒரு வழியா பயபுல தப்பிச்சிட்டா. அசிஸ்டன்ட் காரனும் எவ்வளவோ சொல்றான், அதுக்குள்ளேயே செகண்ட் டைமும் ட்ரிகர் பண்ணிடுறா. ஆனா இந்த டைமும் தப்பிச்சிடுறா. இந்த கேப்ல அசிஸ்டன்ட் காரன் கண்ணை புடுங்கிட்டு அதுல இருக்கிற புல்லட்டையும் வெளியெடுத்துறான். அதே நேரத்துல காலனி ஹவுஸை காட்டுறாங்க. இந்த எல்ஜின் பயபுல பஸ்ல வந்த பாட்டிக்கு இந்த ஸ்வெட்டர்ல பின்னுவாங்க பாத்தீங்களா, அது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஃபாத்திமாவும் ஒவ்வொருத்தரையா செக் பண்ணிட்டு வரா, யாரும் தூங்கக்கூடாதுங்கிறக்காக. அப்ப இந்த பாட்டி இருந்துட்டு ஃபாத்திமாவை பார்த்து, பரவாயில்லம்மா, இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப அருமையா நீ ஹேண்டில் பண்ணன, ஒரு அம்மா ஆகிறதுக்கு தேவையான அத்தனை தகுதியும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இத கேட்கிற எல்ஜின் ஷாக் ஆயிடுறா. நீ பிரெக்னண்டா இருக்கியான்னு கேட்கும் போது ஃபாத்திமாவும் ஆமான்னு சொல்றா. அப்போ எல்ஜினோட மூஞ்சியே மாறிடுது. என்னடா விஷயம் ஃபாத்திமா கேட்கும்போது, எனக்கு வந்த கனவு ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்றான். அந்த டைம்ல டோனாவோட கார் கரெக்டா வெளியே வந்து நிக்குது. கிறிஸ்டியும் இந்த நர்ஸ் பொண்ண கூட இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ கேட்ட மாதிரி அந்த பெட்ல லாக் பண்ணி தான் வச்சிருக்கா. இருமா உனக்காக ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டி அங்கிருந்து வெளியே வந்துடுறா. இந்த சமயத்துல அந்த நர்ஸ் பொண்ணுக்கு அவளோட ரூம்ல அந்த பூச்சி வர மாதிரி தெரியுது. அது அவ உடம்பு ஃபுல்லா ஊறுது. கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. இந்த சத்தத்தை கேட்டு கிறிஸ்டியும் வந்துடுறா. நீ சொல்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அமைதியா இரு அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா கிறிஸ்டி. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள வந்த டோனாவும் ஹீரோவும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பேனிக்கா இருக்காங்க அப்படின்னு புரியுது. புதுசா பிரச்சனை வரதான் செய்யும், நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும், எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா யாருமே அடங்குற மாதிரி இல்ல. கடுப்பான டோனா, அதை கண்டுபிடிக்க தான் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் புரிஞ்சு எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாதான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேத்யூ அங்கிருந்து வெளியே போக பாக்குறான். ஆனா அங்க பாடி கார்டா இருக்கிறவன் விட மாட்டேங்கிறான். ஏன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்தா மேத்யூவுக்கு அவன் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்துடுது. ஹீரோ இருந்துட்டு இந்நேரத்துக்கு வெளியே போறது ரிஸ்குடான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால ஹீரோவும் அந்த பாடி கார்டும் கன் பாயிண்ட்ல மேத்யூவை லாக் பண்றாங்க. இந்த சமயத்துல அந்த நர்ஸ்காரி கத்தி கதற சத்தம் கேக்குது. ஹீரோவும் வந்து பார்த்தா அவளோட கண்ணு எல்லாம் கிரே கலர்ல மாறி கிடக்குது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கிறிஸ்டியும் மனசளவுல உடஞ்சு போயிடுறான். அப்ப ஹீரோ தான் அவளோட ஃபியான்சியா யோசிக்காம, நீ ஒரு டாக்டரா யோசி, அப்பதான் உன்னால அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது கரெக்டா டோனா அங்க வந்துடுறாங்க. இவளை பார்க்கும்போது டோனாக்கே ஷாக் ஆகுது. இவங்க இந்த டிஸ்கஷன்ல இருக்கும் போது ஹீரோவோட பையன் வேற நீங்க எமர்ஜென்சியா வந்தாகணும் அப்படின்னு கூப்பிடுறான். டோனா இருந்துட்டு நீ போய் அது என்னன்னு பாரு, நர்ஸ்காரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. சோ அந்த எல்ஜின் பையன் அவனுக்கு வந்த கனவை பத்தி இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பஸ்ல வரும்போது தான் எனக்கு இந்த மோசமான கனவு வந்துச்சு, அதனாலதான் பஸ்ஸை நிறுத்த சொல்லி நான் கத்தனேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கனவு மறந்து போச்சு. ரொம்ப தடவை நான் திருப்பி ரீகால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா இந்த கனவு எனக்கு ஞாபகத்துக்கே வரல. பட் இப்ப ஃபாத்திமா பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லும் போது தான் எனக்கு இந்த கனவு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா அவன் பையனும் ஃபாத்திமாவும் இன்னும் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லவே கிடையாது.
எல்ஜின் பைபிளுக்கு மூஞ்சியே இல்ல. ஐயோ கனவை பத்தி சொல்றேன்னு சொல்லி கண்டதெல்லாம் சொல்லி குழப்பி விட்டுட்டேனேன்னு சாரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா இத பத்தி பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல ராஜா, நீ கனவை பத்தி சொல்லு அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே, என் கனவுல ஒரு சின்ன பையன் பியோர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தான். ஆனா திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த மெலோடியை ஸ்டாப் பண்ற வரைக்கும் அந்த 3 பேத்துக்காக வரதா செய்வாங்கன்னு சொல்லியிருக்கான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த டிரைவர் லேடி இருந்துட்டு, டே இது பழைய நர்சரி ரைம்ஸ்ல வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைம்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் தொட்டுட்டான், அவன் பிரேக் பண்ணிட்டான், அவன் திருடிட்டான். இதுக்கு மேல யாரும் சுதந்திரமா இருக்க முடியாது. கண்டிப்பா அந்த 3 விஷயத்த பண்ணவங்களுக்காக அவங்க வருவாங்க அந்த மெலோடியை ஸ்டாப் பண்ற வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றத கேட்கிற ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அதே டைம்ல மேத்யூவோட ஒய்ஃப் ஜேடு கிட்ட விக்டரோட அம்மா சொன்னது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது, நிஜமாலுமே இந்த வாட்ச் டவர்ல சிக்கி இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்தினாதான் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ கத்தி கதற சத்தம் கேக்குது. இவங்களும் அறக்க பறக்க வந்து பார்த்தா இவங்களோட பொண்ணுதான். கண்ணா பின்னான்னு கத்துறா. இவன் உடம்புலயே அந்த பூச்சி விடுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுதாட்டிருக்கு. ஜேடெல்லாம் பார்த்து செம்ம ஷாக்ல நிக்கிறான். விக்டருக்கெல்லாம் இந்த சத்தத்தையே கேட்க முடியல. என்னடா நடக்குது அப்படின்னு புரியாத கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.